பிஸ்னஸ் ஒரு ரொம்ப சின்ன ஒரு கடை மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, ஸோ அவர்கள் வந்து எப்பயுமே ஒரு இந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க வந்து கன்சியூம் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ கன்சியூம் பண்ணிட்டு அப்புறம் தான் காசு தருவாங்க. நீங்கள் ஒரு சந்தேக புத்தியோடையே இருக்கிறீங்க. என்ன சந்தேக புத்தினா, அவர்கள் வந்து நம்ம காசு தருவாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அப்பயுமே அவர் நம்மளுடைய சர்வீஸை பண்ணும்பொழுதே அவருடைய பாக்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், காசு தருவாரோ இல்லையோ, இந்த விஷயத்தை அப்படியோ இப்படி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவர் மீது அதிகமான சந்தேகம் ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்தேகம் என்பது அவர்களுக்கு தெரிய வந்துடும். நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் காட்டி கொடுத்துரும் ரொம்ப ஈஸியாக இல்லையா. ஒரு சின்ன ஸ்மைலு, ஒரு சின்ன ஒரு மூஞ்சில் நம்மளுடைய ஒரு இரிட்டேஷன் அப்படிங்கிறது ஈஸியாக அதை காட்டி கொடுத்துரும். காட்டி கொடுக்கும்போது என்ன ஆகும்? வெரி சிம்பிள். அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, நம்மிடமிருந்து விலகி போவார்கள். பிறகு அந்த கஸ்டமர் வந்து நம்முடைய கடைக்கே வரமாட்டாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஈவன் மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் கூட அந்த ஒரு விஷயம் என்பது தான் இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கஸ்டமருக்கும் இடையில் ஈஸியாக வரும் பொழுது, அடிக்கடி வரும் பொழுது, இந்த அன்கான்ஷியஸ் இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக தோற்று போகக்கூடிய ஒரு ஆளாகத்தான் நாம் மாறுவோம். பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் த ரிலேஷன்ஷிப் இல்லையா. ரிலேஷன்ஷிப்